இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அதுல விஷப்பாம்பு சிவம் பேச போற பேச்சுல துண்டக்கானும் துணியை காணும்னு விஷவள்ளி இந்த வீட்டை விட்டே போவான்னு பார்த்தா திடீர்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரோமோ போட்டாங்க. அதுல இன்னுமே அந்த விஷவள்ளி ஊருக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கா. அதுலயும் மாயா கிட்ட ரொம்ப சர்வசாதாரணமா போன்ல பேசிட்டு இருக்கா. ரகுவோட கேஸ் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் தன்னை யாரும் நெருங்க கூட முடியாது அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா வெளியே வந்துட்டா போல. ஏற்கனவே விஷவள்ளி கிட்ட ஒரு சவால் விட்டு இருந்தா, கூடிய சீக்கிரம் யாழினி வயிற்றுல இருக்க குழந்தைய அழிச்சுட்டு இனியாவையும் அந்த யாழினியையும் நிம்மதி இல்லாம மாத்தி அந்த வீட்டை விட்டு துரத்தனா இல்லையா பாருன்னு சவால் வேற விட்டு இருந்தால, அதுக்கான செயல்பாட்டுல இறங்கிட்டா. வீட்டுக்குள்ள நுழைஞ்சி குழந்தைய அழிக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்ல. அதுக்கு பதிலா யாழினியை கடத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆட்களை ஏவி விட்டு யாழினியை கடத்தவும் திட்டம் போட்டுட்டா. ப்ரோமோவை பார்த்ததும் எனக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னா, ஒரு புலத்தாச்சி பொண்ண பட்ட பகல்ல உச்சி வெயில்ல எதுக்காக வெளியே அனுப்பணும்? அவங்க வெளியே போகணுன்ற எந்த அவசியமும் இல்ல. அப்படி போகணும்னா வீட்டுல கார் இல்லையா, இல்ல இளங்கோ இல்லையா, அவங்க கூட்டிட்டு போயிருந்துக்கலாமே. எதுக்காக யாழினிய தனியா அனுப்பினாங்கன்றதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்விக்குறி. யாழினி எந்த காரணம் கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க கூடாது. அப்படி அவங்க வெளியே வராங்கன்னா நம்ம ஹீரோயின் இனியா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கௌரி அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்ற கேள்வி உங்களுக்கு வந்துச்சா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க வெளியே வந்தது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. சிவனாண்டி ரகுவோட கேஸ்ல நான் தான் குற்றவாளி அப்படின்னு அப்ரூவரா மாறி குற்றத்தை அவன் மேலே சுமத்திக்கிட்டான். இது மாயாவுக்கு ரொம்ப சாதகமா அமையும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதுக்கேத்த மாதிரி மாயா ரொம்ப சுதந்திரமா நடமாட ஆரம்பிச்சுட்டா. விஷவள்ளிய விஷப்பாம்பு சிவம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு, அதோட தொல்லை இனிமே யாருக்குமே இருக்காது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தா, இன்னும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. விஷப்பாம்பு சிவத்துக்கிட்ட பணம் கேட்டது வெறும் 3 லட்சம் தான். போற போக்குல அவளாவே 5 லட்சத்தையும் தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா விஷப்பாம்பு சிவத்துக்கு நிச்சயம் கோபம் வந்திருக்கும். ஒட்டுமொத்த பணத்தையும் தூக்கிட்டு போன பிறகு அந்த ஆள் சாதாரணமாலாம் பேசியிருக்க மாட்டாரு, மிக கடுமையா தான் பேசியிருப்பாரு. அதோடைய உச்சமா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே தேவையில்ல, மரியாதையா வெளியே போ அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஒருவேளை விஷப்பாம்பு சிவம் வெளியே போன்னு சொன்ன பிறகும் இதுதான் முக்கியமான தருணம், இந்த நேரத்துல நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம்னா யாழினி வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்க கருவை நம்மளால அழிக்க முடியாம போயிடும், அதனால நாடகத்தை போடுவோம் அப்படின்னு கையில கால விழுந்தாது மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சி கூத்தாடி இருப்பாளான்னு தெரியல. விஷப்பாம்பு சிவத்துக்கு தான் விஷவள்ளியோட உண்மையான சுயரூபம் தெரியாது. ஆனா கௌரி அம்மாவுக்கும் இனியாவுக்கும் நல்லா தெரியும் தானே. அவங்களாச்சும் ஏதாவது பிரச்சனையை மேலும் கொஞ்சம் பெருசாக்கி அவளை முதல் வேலையா வண்டி ஏத்து அனுப்புற வேலையை பார்த்திருக்கணும். அப்படி பார்க்காம ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அவ ஊருக்கு போகாததுனால மாயாவுக்கு ஒரு இன்ஃபார்மரா மாறி யாழினி இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்க கிளம்புறா, எங்க போறா அப்படின்ற தகவலை சரியான நேரத்துக்கு மாயாவுக்கு தெரிவிச்சு யாழினிய கடத்துறதுக்கு உதவியும் செஞ்சுட்டா. இப்ப வரைக்கும் இந்த குடும்பத்துல மாயாவால தான் எல்லா பிரச்சனைகளும் ஏற்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் இனியாவுக்கும் தெரியாது, விக்ரமுக்கும் தெரியாது. யாரு யாழினிய கடத்திருப்பாங்க அப்படின்னு மண்டைய போட்டு பிச்சுக்க போறாங்க. யாழினிய எங்க கொண்டு போய் பதுக்க வைக்க போறாலோ தெரியல அந்த மாயா. அந்த இடத்துக்கு எப்படி விக்ரமோ இல்ல இனியாவோ ஃபாலோ பண்ணிட்டு வர போறாங்க, எப்படி யாழினிய காப்பாத்த போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.